ஹலோ அண்ட் வணக்கம் பீடர், வெல்கம் டு த ஷோ. பிபிகேஎஸ் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்ச் எங்க அப்படின்னா முல்லன்பூர்ல. இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதான் சொன்னேனே இப்ப கேகேஆர் would have got a world of confidence even though unfortunately they've beaten a team சரியா ஆடல. பட் வாட் எவர் இட் இஸ் பீட்டிங் சிஎஸ்கே இன் சென்னை இஸ் கோயிங் டு கிவ் கான்ஃபிடன்ஸ் டு எனி டீம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப அவங்களும் மோர் ஆர் லெஸ் அந்த காம்பினேஷனோட அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப ரசல் போலிங் போடுறாரு, நான் மொயின் அலியை வச்சுக்கிறேன், இது ஸ்பின் சோக்கு நான் எடுக்கிறேன். இப்ப சிஎஸ்கே எடுப்பாங்கன்னு நினைச்ச இந்த ஸ்பின் சோக்கை இவங்க எடுத்துட்டாங்க. அவங்க ஒரு தலை கொள்ளியா நிக்கிறாங்க. நான் ஸ்பின்னரா ஆட மாட்டேன். நீங்க சொல்லுவீங்களே, இந்த வடிவேலு சார் சொல்லுவாரு, இளநிய வெட்டியே தீருவேன் அப்படின்ற மாதிரி. அவங்க என்ன ஆனாலும் சரி, அந்த ரெண்டு மேட்ச் அவங்க இது வரைக்கும் தோத்துருக்காங்க. அந்த ரெண்டு மேட்ச் தோத்ததுக்கு காரணம் ஸ்பின்னர்ஸ் ஆடாததுனாலதான், பிரார ஆடாததுனாலதான். பிரார் வந்தா 4 ஓவர்ல 19 ரன் 3 விக்கெட் போட்டுருவாரா? தெரியாது. ஆனா தட் இஸ் த ரைட் காம்பினேஷன் இன் திஸ் பிட்ச். இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இவங்க என்ன பண்ணுவாங்க, இல்ல இல்ல வி ஆர் பிளேயிங் குட் கிரிக்கெட், காம்பினேஷன்ல நான் எதுவும் கை வைக்க மாட்டேன், ஐம் கோயிங் டு கோ வித் சேம் திங் அப்படின்னு. இன்னொரு மேட்ச் அடி வாங்கினாங்கன்னா டாப் ஆஃப் த டேபிள்ல இருந்தாங்க. 6-3ங்கிறது ஸ்டில் நாட் அ பேட் பர்ஃபார்மன்ஸ். கொஸ்டின்ஸ் நிறைய கிளம்ப ஆரம்பிச்சிரும், என்னடா அது அது இதுன்னு. அப்புறம் ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் வந்ததுன்னா திருப்பி பழைய மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் ஹேஸ் டு வின் திஸ் கேம். அதே மாதிரி அவங்களும் அந்த மாதிரி தான் ஒரு டேபிள் இருக்காங்க, அவங்களும் இதை ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க. நான் இப்ப இந்த மிட் பாதி இது 6 மேட்ச் நீங்க ஆடிட்டீங்கன்னா இட் இஸ் பிகம் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி கேம். அன்லெஸ் அதர்வைஸ் டிசி மாதிரி நீங்க 5-4 ஜெயிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்லடா, இன்னொன்று தோத்தாலும் பரவாயில்லன்னு. ரெண்டு பேரும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. எந்த டீம் ஜெயிக்குதோ தே வில் ஹேவ் a ரியல் ஸ்ட்ராங் சான்சஸ் ஆஃப் மூவிங் ஃபார்வர்டு. இப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இஸ் 185-190. கரெக்டான ஸ்பின் அட்டாக். என்ன இருக்கிறதுல பெரிய கிரவுண்டுன்னா இதுதான். லைட்னிங் ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்ட்லாம் கிடையாது, கொஞ்சம் லஷ்ஷா தான் இருக்குங்கும் போது அங்கேயும் ஒரு 10ல இருந்து ஒரு 12 ரன் குறைஞ்சிரும் இங்க ஆவரேஜ் ஸ்கோர்ல, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த கண்டிஷன்ஸ் இங்க. இப்ப இங்க எப்படின்னா வெரி டஃப் டு பேட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன், பட் இட் வில் பி சேலஞ்சிங் இஃப் யூ போல் வெல். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பிளேல ரன் வந்துடணும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பவர் பிளேல ஒரு 58 உங்களுக்கு வந்துடணும். செகண்ட் ஃபேஸ்ல மடமடன்னு விக்கெட் விழும், விழவே கூடாது. இப்ப உங்களுக்கு சிஎஸ்கே பிபிகேஸ் மேட்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் நடந்தது. ரெண்டு டீமுமே 2 விக்கெட் விட்டாங்க மிடில் ஓவர்ஸ்ல. ரெண்டு டீமுமே நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப சிஎஸ்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது, ஒரு 59 ஃபார் நோலாஸ், 7-10ல 2 விக்கெட் விட்டாங்க. பிபிகேஸ் 75 ஃபார் 3, அதுக்கப்புறம் 2 விக்கெட் விட்டாங்கும் போது இந்த 7-10 கரெக்டா பார்த்தாண்டோம். 11-15 மொமெண்டம், 16-20ல ஒரு 55 ரன் வந்துடும். 190 வந்ததுன்னா யூ ஹாவ் அ மேசிவ் சான்ஸ் ஆஃப் வின்னிங். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. 190க்கு மேல போச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி a வின்னிங் மார்ஜின். இப்ப வின் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் சொன்னோம். இப்ப சிஎஸ்கே 69, பிபிகேஎஸ் 83. ஸ்பின் எக்கானமி ஒன்லி ஃப்ரம் 7-15. திருப்பியும் அதை நான் ரிப்பீட் பண்றேன், முல்லன்பூர்ல இது வரைக்கும் பவர் பிளேல ஸ்பின்னர்ஸ் 1 விக்கெட் கூட எடுத்தது இல்லை. இப்ப அவங்களுக்கு அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு ஓசி வந்தா பரவாயில்ல, தேர் நாட் எக்ஸ்போசிங் மேக்ஸ்வெல். ஓகே, மேக்ஸ்வெல் 4 ஓவர் போடுறதே கிடையாது. இப்போ நீங்க மேக்ஸ்வெலுக்கு கொடுத்தீங்கன்னா ஓகே, வந்தா உங்களுக்கு ஒரு போனஸ் தான். ஸோ தே கேன் எம்ப்ளாய் தட். சிஎஸ்கே ஷுட் நாட் யூஸ் தேர் ஸ்பின்னர்ஸ். சிஎஸ்கேன்ற பாருங்க, கேகேஆர் ஷுட் நாட் யூஸ் தேர் கேகேஆர். ஸ்பின்னர்ஸ் இன் பவர் பிளே. ஆனா அவங்க எப்படி மாட்டிப்பாங்க அப்படின்னா, அன்பார்ச்சுனேட்லி இப்ப 3 ஸ்பின்னர் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களோட பேஸ் ஸ்ட்ரென்த் வித் ஆப்சன்ஸ் ஆஃப் தட் ஓவர்சீஸ் பிளேயர் கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அதனால அவங்க எப்படி யோசிப்பாங்க, ஓகே இப்ப பிரியான் ஷாரியா இருக்காருன்றதுனால மொயின் அலி எடுத்த உடனே கொண்டு வரலான்னு பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது வைபவ் வரவரா, ஹர்ஷித் ராணா, ரசல். ரசல் பவர் பிளேல போட முடியாது. அதனால கேகேஆருக்கு வேற வழி கிடையாது, ஸ்பின். அதுல அவங்க எப்படி யோசிக்கணும்னா, வருண் சக்கரவர்த்தியோ இல்லைன்னா சுனில் நரேனையோ வேஸ்ட் பண்ணக்கூடாது பவர் பிளேல. இஃப் யூ வாண்ட் டு டேக் எ சான்ஸ் இட் ஹஸ் டு பி மொயின் அலி. மொயின் அலி பேட்டிங் தான் அன்பார்ச்சுனேட்டா ஆஃப் லேட் கிளிக் ஆகலே ஒழிய போலிங் நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு. ஸோ எக்ஸ்பெக்ட் மோயின் அலி டு போல். அந்த சான்சஸ் உங்களுக்கு இருக்கு. அது 7-15 ஓவர்ஸ் எக்கானமி நான் சொல்றது. தட் இஸ் போஸ்ட் ஈவன் இந்த டெத் ஓவர்ஸ் நீங்க ஸ்பின் போட்டா பரவாயில்ல. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த வின் ஃபேக்டர். இப்ப இவங்க எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. கேகேஆர் ரோஹித், குவிண்டன் டிகாக், சுனில் நரேன், அஜிங்கியா ராணே, வெங்கடேஷ் ஐயர், ரங்ககிரிஷ் ரகுவன்ஷி, மோயின் அலி,
ரிங்கு சிங், ஆண்ட்ரி ரசல், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி. அதுக்கப்புறம் எப்படி யோசிப்பாங்கன்னா ரமன்தீப் சிங்கை வச்சுப்பாங்க. ரமன்தீப் சிங்கை நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் தே ஆல்சோ ஹாவ் அ சாய்ஸ். சேத்தன் சக்காரியா மாதிரி ஒருத்தரை அவங்க என்ன பண்ணணும், இம்பாக்ட் சப்பா வச்சுக்கணும். ஒரு எக்ஸ்ட்ரா சீமர் ஆனா உங்களுக்கு வந்து பேட்டிங் தேவைப்படாதுன்ற மாதிரி வந்துருச்சுன்னா தே கேன் ட்ரை அண்ட் மேக் யூஸ் டு ஆட் தேர் பேஸ் bowling டிபார்ட்மெண்ட் வித் சேத்தன் சக்காரியா. இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டீம் செட்டில் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்ல இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் கேகேஆருக்கு. இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு வெரி சான்ஸ் சேஞ்ச் எதுவும் பண்ண போறது இல்லை. அன்பார்ச்சுனேட்லி லாக்கி ஃபெர்குசன் இஸ் அவுட்டு. அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா தே காட் சேவியர் பாட்லெட்டு, அதுக்கப்புறம் அஸ்மத்துல்லா ஒமர்சாய். அஸ்மத்துல்லா ஒமர்சாய் கொடுத்தா இன்னும் பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. இதுக்கு மேல அவங்களோட பேட்டிங்கை அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா அது அஸ்மத்துல்லா ஒமர்சாயை வச்சு பண்ணக்கூடாது. இங்கிலீஷ் மாதிரி ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேன் வச்சு பண்ணணும். அவங்க பண்ணுவாங்களா? தெரியாது. ஸோ அவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி போகும்னா பிரப்சிம்ரன் சிங், பிரியான்ஷ் ஆர்யா, ஸ்ரேயஸ் ஐயர், நேயல் வதேரா, மார்க்கஸ் டானிஸ், கிளென் மேக்ஸ்வெல், சஷாங்க் சிங், மார்க்கோ ஆன்சன். எனக்கு தெரிஞ்சு ஹர்ப்ரீத் பிரார் உள்ள வரணும். அண்ட் ஹர்ஷதீப் சிங் அந்த யாஷ் தாக்கூரோட பொசிஷன்ல இவர் வரணும். ஹர்ப்ரீத் பிரார் உள்ள வரணும். அதுக்கப்புறம் இந்த இம்பாக்ட் ஹேஸ் டு பி யஜ்வேந்தர் சஹல். இப்படிதான் போனோம். இல்லையா திருப்பியும் வந்துட்டு அவங்க ஹர்ப்ரீத் பிராருக்கு பதிலாக தெர் இஸ் அ சான்ஸ் தட் தே மைட் பிளே வைஷாக் விஜயகுமார். யாஷ் தாக்கூர் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. அன்பார்ச்சுனேட்டா வந்துட்டு இஸ் பின் டூ எக்ஸ்பென்சிவ். ஒன்னு வைஷாக் விஜயகுமார் எடுத்துட்டு வருவாங்க, இல்லைன்னா வந்துட்டு ஹர்ப்ரீத் பிரார் எடுத்துட்டு வருவாங்க. ஹர்ப்ரீத் பிரார் வில் பி த ரைட் சாய்ஸ். வில் கிவ் தம் பேலன்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் ஆன் அண்ட் ஆஃப். குவிண்டன் டிகாக் இஸ் குவிண்டன் டிகாக். சுனில் நரேனும் வந்து ஒரே ஒரு கியர்ல தான் ஆடுறாரு. அவருக்கும் அங்கங்க படுது. ரஹானே ஹஸ் பீன் அப்சல்யூட் கிளாஸ், ரொம்ப நல்லா ஆடுறாரு. பிரப்சிம்ரன் சிங் அகைன் ஹிட் அண்ட் மிஸ். டேமேஜே இல்லைன்னா சீக்கிரம் அவுட் ஆயிடுறாரு. பியான்சாரியாவும் டேமேஜே இல்லைன்னா சீக்கிரம் அவுட் ஆயிடுறாரு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஏதாவது சொல்ல வரீங்களா சார்? இல்ல 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 இல்ல. ஸோ அந்த எட்ஜினை பெருசா கொடுக்க மாட்டேன். ரெண்டு பேரும் ஹிட் அண்ட் மிஸ். ஸ்பின்னுங்கும் போது particularly with Moeen Ali also coming, there is a cloud of doubt whether they're going to play Harpreet Brar. And Yuzvendra Chahal is not the same Yuzvendra Chahal what he used to be in the past, just because of the support what he is lacking என்றதுனால the spin edge உங்களுக்கு இருக்கும்ன்றதுனால KKR will go with the slender edge of 51-49. நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? நீங்க சொல்லுங்க. கேகேஆர்ன்றீங்களா இல்ல பீடாக் எனக்கு என்னமோ செஞ்சிருவாங்க பஞ்சாப்ன்றீங்களா? இந்த மேட்ச் ஐ திங்க் பஞ்சாப் வில் வின் பீடா. போன மேட்சே வந்து அவங்க ரொம்ப நல்லா ஆடினாங்க, 240 அடிச்சு தோத்தாங்க. அந்த மாதிரி விக்கெட்ல அது ஒன்றும் சொல்ல முடியாது. ஐ திங்க் தே வில் ரீக்ரூப் அண்ட் கம் பேக் அண்ட் வின் திஸ் கேம். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் டு வின் திஸ் மேட்ச் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபேண்டசிக்கு போகலாம் அப்படியே. அதான் சொல்றேனே, அவங்களோட பேட்டிங் ஈவன் இஃப் தே ஸ்கோர் 220 தே காட் கூட்ஸ் டு கெட் த்ரூ இட். என்னோட ஒரே ப்ராப்ளம் என்னன்னா இந்த ஸ்ரேயஸ் ஐயரை தவிர நேயல் வதேரா இஸ் அ டீசன்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னு. ஸ்டாயினிஸ் கஷ்டப்படுவார் ஸ்பின்னுக்கு. இவரு மேக்ஸ்வெல் கஷ்டப்படுவார் ஸ்பின்னுக்கு. பிரியான் ஷாரியா அட்டாக் பண்றாரு. பட் ஸ்டில் வந்துட்டு அந்த ஸ்பின் அப்படிங்கும்போது கம்ஃபர்டபுளா சொல்ல முடியுமா தெரியாது. பிரப்சிம்ரன் சிங் இஸ் a குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின், ஆல்சோ அட்டாக்ஸ். இன்னொரு பிளேயர் இஸ் a வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் இஸ் சஷாங்க் சிங். பட் இஸ் கமிங் டூ லோ டவுன் த ஆர்டர் அப்படின்றதுனால இந்த எட்ஜை நான் கொடுத்துருக்கேன். யூ ஹவ் பீன் ஸ்பாட் ஆன் இன் மெனி ஆஃப் யுவர் ப்ரெடிக்ஷன்ஸ். லெட் அஸ் see how it goes. இந்த பிச்சை பத்தி நம்ம சொல்லிட்டோம். இது வந்து ஒரு பிளாட் பேட்டிங் ட்ராக்கும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்னு சொல்ல முடியாது. The conventional players will always do well here. So Rane is going to be my first pick. நரேன் ஒரு விக்கெட் எப்படியும் எடுத்துருவார் இந்த பெரிய கிரவுண்ட்ல. சந்தேகம் கிடையாது. 10 ரன் வந்தா போனஸ். ஸ்ரேயாஸ் ஐயர் அகைன் இஸ் a very good player of spin and it looks like he's going to continue his form. அவர் எடுப்பேன். ஹர்ஷித் ராணா எப்பவுமே என் டீம்ல எடுப்பாரு. அவர் விக்கெட் எடுக்காம போவே மாட்டாரு. somehow I feel Quinton de Kock is going to create a dent நினைக்கிறேன். என்னோட 5 பிக்ஸ் பாத்தீங்கன்னா அஜிங்கியா ரஹானே, சுனில் நரேன், ஸ்ரேயாஸ் ஐயர், ஹர்ஷித் ராணா அண்ட் குவிண்டன் டி காக். இப்ப நீங்க ஆரம்பிங்க. ஓகே, ரசல் பவுலிங் போட ஆரம்பிச்சாருன்னு சொன்னீங்க, அதனால அவரும் நான் எடுக்கிறேன். ரசல் எப்பவுமே டேஞ்சரஸ், விட முடியாது ஃபேண்டசியில். நம்பர் 1 வைபவ் அரோரா நியூ பாலர் நல்லா போட்டிருக்காரு. ஸோ வருண் சக்கரவர்த்தி நீங்க எடுக்கல இல்ல. ஸோ இவங்க 3 பேர் நான் கேட்கறேன் எடுக்கிறேன் வீடா. அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் நீங்க சேகர் எடுத்துட்டீங்க, கண்டிப்பா அவரும் அடிப்பாரு. பிரப்சிமரன் நீங்க எடுக்கல இல்ல. எடுக்கல. அவர் ஹிட் அண்ட் மிஸ் தான், பட் இந்த மேட்ச் என்னமோ எனக்கு அடிப்பாருன்னு தோணுது பிரப்சிமரன். அதுக்கப்புறம் ஹர்ஷதீப் நீங்க எடுத்துட்டீங்கல்ல.
இல்ல ஹர்ஷதீப் எடுக்கல, உங்களுக்காக தான் விட்டுருக்கேன். அப்ப ஹர்ஷ்தீப் நான் எடுக்கிறேன், அவரை மிஸ் பண்ண முடியாது கண்டிப்பா. ஸோ நீ ஹர்ஷித் ராணா தான் எடுத்தீங்க, ஓகே ஹர்ஷதீப் நான் எடுக்கிறேன். ஸோ இதான் என்னோட ஃபேண்டசி பிக்ஸ். இந்த மேட்ச்சுக்கு ஃபேண்டசி சொல்லியாச்சு, பிளேயிங் லெவன் காம்பினேஷன் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு பீடா. நான் வந்து பஞ்சாப்னு சொல்லியிருக்கேன், நீங்க வந்து கேகேஆர்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? சி கேகேஆர் இனிஷியலா ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, பட் தே ஃபவுண்ட் தேர் காம்பினேஷன். ஓகே, இப்ப பஞ்சாபுக்கு என்னன்னா தே ஆல்சோ ஃபவுண்ட் தேர் காம்பினேஷன், பட் கொஞ்சம் இப்ப போனதே பாருங்க உங்களுக்கு, அவங்களும் பவர் பிளேல ஹர்ஷதீப் சிங் விக்கெட் எடுக்கலைன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு சொன்ன கதையை தான். தென் செஹல் ஹஸ் டு பி த லோன் வேரியர் trying to be the attacking spinner, which hasn't worked so far. That doesn't mean it will not work. It might work. You never know. It might work today. அதனால உங்களுக்கு அது ஒரு ரிஸ்க் அவங்க எடுக்கிறாங்க. பிரார் வந்தா இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆயிடும். பிரார் ப்ராபப்ளி ஆடுறாரு அப்படின்னு தெரிஞ்சா மை எட்ஜ் வில் டெஃபினெட்லி பி வித் பஞ்சாப் கிங்ஸ். ஈவன் தோ தட் ஸ்பின் ஸ்ட்ரென்த் cannot be compared with கேகேஆர், they will have some kind of பேலன்ஸ். ஒரு வெரைட்டி இல்லாத போலிங்கா இருக்கு இப்போ. இப்போ மார்க்கோ ஆன்சன் பாருங்க, நாளைக்கு ஜேவியர் பாட்லெட்டே எடுத்துட்டு வந்தாலும் அவர் இஸ் மச் சிமிலர் டு லாக்கி ஃபெர்குசன். இஸ் ட்ரைங் டு பிளே திஸ் லெவல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். எடுத்தோடனே டெலிவரி பண்றாரா, யூ நெவர் நோ. இட் will also be hard to expect someone to டெலிவர் ஸ்ட்ரெயிட் அவே ரைட் ஃப்ரம் மேட்ச் ஒன் அப்படின்றதுனால இவங்களோட போலிங் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. கேகேஆர் ஆல்சோ பேட் வெரி வெரி டீப். நம்ம இப்ப மொயின் அலி வந்தப்பறம் பாருங்க, எங்க ரமன்தீப் சிங்லாம் பேட்டிங்கே கிடைக்கிறது இல்ல, எல்லாருமே ஃப்ரீயா ஆடுறாங்க போது. தட்ஸ் வை இட் ஃபீல்ஸ் லைக் considering the conditions will have an edge in it, but you have your reasons to say why PBKS might come out winners அப்படின்னு பாப்போம் என்ன நடக்குது. this is going to be nail biter. I don't see any team dominating the other team. ஜெயிக்கிற டீம் டெஃபினட்டா 2 அடி எடுத்து மேல வச்சிருவாங்க பிளே ஆஃப்ஸுக்கு. It's going to be tough for the team which lose from here, even though a lot of cricket left to be played. Let us see. We'll come back and do a review. Which team has come out right, KKR or Punjab, with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.